ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓலா S1 Pro Gen 1. பின்னாடி வந்து Gen 2. Gen 2 என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டோ பண்ணி வச்சுருக்கிறோம். ரீசன் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கட் ஆகி போச்சு வண்டியில். பெல்ட்டே கிடையாது வண்டியில். பெல்ட்டு பத்திரமா எடுத்து பேக்கில் வச்சுட்டாச்சு. இதுதான் நம்ம ஓலாவோட பெல்ட்டு. அறந்து போச்சு. அறந்து போக இப்போ டோ பண்ணி எடுத்துமா போகிறோம் வண்டியை. இதே மாதிரி தான் டோ பண்ணி நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் டோ பண்ணி வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது டோ பண்ணின்னு போகிறதுக்கு. ஓலா S1 Pro Gen 2 இன் கொடுமைகள். 20,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. 20,000 கிலோமீட்டரில் வந்து பெல்ட்டு கட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக நம்ம டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வண்டியை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா Gen 1 இருக்குது. ஒரு வழியாக ரோப் கவர் நம்ம இது லோடெலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கயிறு வச்சு யூஸ் பண்ணியாச்சு. அது போட்டு தான் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்னும் வேறு நம்ம ஒரு 22 கிலோமீட்டர் வந்து டோ பண்ணி தான் ஷோரூமுக்கு எடுத்து போனோம். சர்வீஸ் சென்டர் எடுத்து போனால் தான் அங்கே ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். இல்லை எதனா லோடு வேன் பார்த்து அதில் தான் லோட் பண்ணோம். இது வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து புள்ளி எந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து Gen 2 20,000 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகிருக்கு. $20,637 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகிருக்கு. கரெக்டாக நம்மக்கிட்ட பெல்ட்டு வந்து கட் ஆகி போச்சு. இதுதான் அறந்து போன பெல்ட்டு. எப்படி அறந்துருக்கு பாருங்கள். உள்ளே வந்து பிச்சு வந்துருக்கு. ஓலா இங்கே பிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு.